சிலர் பாராட்டுவாங்க, சிலர் விமர்சிப்பாங்க. நான் ஒவ்வொரு படத்தையும் வச்சு நடிக்கிறதுக்கு யார் காரணம்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். அந்த ஆசை தூண்டியது அவர் தான். அது சரியா தப்போ அதுக்கு முழு காரணம் அவர் தான். ஏன்னா அவர் படம் தேட்டரில் பார்ப்பேன், பார்த்தா ஹீரோக்கு உள்ள கிளாப்ஸ் அவர் இன்றாம்போது விடுவோம். என்னடா இப்படி ஒரு ரூட் இருக்கு போல இருக்கு அப்படின்னு ரூட்டை பிடிச்சிட்டு தான் வண்டி போயிட்டு இருக்கு இப்போ. அதனால் இந்த மேடையில் அப்படி ஆசையை எனக்கு ஏற்படுத்தின ரவிக்குமார் சாருக்கு நன்றி. நேற்று தான் கூப்பிட்டார் நம்ம பிடி செல்வகுமார் சார், நாளைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்ட்டு. யோசனை சொல்லிட்டார், தம்பி ராமேஷ் சார் பையன் தான் ஹீரோன்ட்டு. உடனே வரேன்ட்டேன். பிடி செல்வகுமார் சார் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் என்னோடய முதல் படம் திருப்பாச்சி முழுக்க முழுக்க அந்த படத்தை கூட இருந்து பிஸ்னஸ் எல்லாம் கூட இருந்தவர் அவர். அதுக்கப்புறம் மிஸ்கின் படம் அஞ்சாவது, அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று படம், அப்புறம் விஜயம் டன்ஸ் படம், எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவர், ஒரு ராசியானவர். அந்த வகையில் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சிடும். இன்னொன்று, பிடி செல்வகுமார் சார் வந்து பிஆர்ஓ. நிறைய பேர் பிஆர்ஓ கடைசி வரைக்கும் பிஆர்ஓ வச்சுருப்பாங்க. ஆனால் தன்னோட பிஆர்ஓவை ஒரு ப்ரொடியூசராக உருவாக்கி அளவு பார்த்தவர் இளைய தளபதி விஜய். இங்கே வந்து ரெண்டு தெரியுது. ஒன்று விஜயோட மனசு, இன்னொன்று பிடி செல்வகுமார் எந்த அளவுக்கு அங்கே நம்பிக்கை இருந்திருக்காங்கிற ஒரு விஷயம். ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையானவர், இன்னொன்று சினிமா நல்லா கணிக்கக்கூடியவர். அவர் கையில் படம் போயிருக்கு, கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்போ சினிமா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு இரட்டை படையை வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அடுத்த காலகட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன். அடுத்த காலகட்டம் இளைய தளபதி விஜய், தல அஜித். அதுக்கு அடுத்த காலகட்டம் மக்கள் ஸ்டார் சிவகார்த்திகேயன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இந்த கால ரூட்டில் போயிட்டுருக்கு. இதில் எனக்கு ரொம்ப சிவகார்த்திகேயன் சார் பிடிச்சது என்னென்னா அவரோட வளர்ச்சி, ஒரு அசுர வளர்ச்சி. எல்லாருக்கும் அவருக்கு அசுர வளர்ச்சி தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி அவரோட அயராத முயற்சி, அதான் உண்மை. அவரோட அயராத முயற்சி தான் இன்றைக்கி இந்த அசுர வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அடித்தளத்தில் வந்து உழைச்சி வந்தவர், சும்மா அந்த இடம் கிடைக்கல அவருக்கு. விஜய் டிவியில் கலக்க போகுது யார் ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய் சூப்பர்னு பழைய நிகழ்வுலாம் போட்டுருக்காங்க. ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தா அந்த கலக்க போகுது யாரில் நான் சிறப்பு விருந்தினர். அந்த கலக்க போகிற நிகழ்ச்சியில் கலைக்கு இருந்தது யாருன்னா சிவகார்த்திகேயன் சார். இன்றைக்கி அவர் சிறப்பு விருந்தினர், நான் ஒரு சைடில் வந்திருக்கேன். இதுதான் அசுர வளர்ச்சிங்கிறது. இன்னும் நான் சிவகார்த்திகேயனை பார்த்து தெரிஞ்சிற விஷயம், பார்த்து வியக்கிற விஷயம் என்னென்னா, அவர் சினிமா நல்லா புரிஞ்சிருக்காரு. அதை விட சினிமாக்காரங்களும் நல்லா புரிஞ்சிருக்காரு. நம்மனா சினிமா புரிஞ்சுட்டான், சினிமாக்காரங்களை புரிஞ்சுக்கல. அதனால் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குது. தனியாக போய் நான் பேசி எப்படி கற்றுக்கிட்டீங்க, எப்படிலாம் இந்த பிடிச்சிங்கிட்டு தெரிஞ்சுக்காத நான் வாழ்க்கை முன்னேறும் நினைக்கிறேன். அதுக்காக ஒரு சின்ன ஒரு ½ அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார். அதுக்கப்புறம் கதை சொல்ல வர மாட்டேன், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு ½ அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். அது அவருடைய வளர்ச்சிக்கும் தளர்ச்சிக்கும் அதான் காரணம். சினிமாக்களை புரிஞ்சுக்காது தான். அப்புறம் ஒருத்தரை யாராவது தம்பியும்போம், இல்லைன்னா அண்ணன்போம். ஆனால் ஒருத்தரை தான் தம்பின்னு சொல்லுவோம், அண்ணன்னு சொல்லுவோம். அவர் யாருன்னா தம்பி ராமையா அண்ணன்.
அவர் எப்படி தம்பி ராமன் தப்பாக போயிடும், இல்லைன்னா ராமாயணன் கூப்பிடணும். ராமாயணன் சொன்னோம்னா அவருக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அடிப்படையிலிருந்து சினிமா 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 தான். சினிமாவில் கஷ்டப்பட்டு சினிமாவில் இருந்து சின்ன சின்ன வேஷங்கள்லாம் பண்ணி அப்புறம் மைனா மூலியமாக பிரபு சாலமனுக்கு அந்த பெரிய சிறப்பு சேரணும். அதுவும் பெரிய ஒரு ரேஞ்சுக்கு வந்து எந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் இன்றைக்கும் சினிமா தான் உயிராக அவர் சுவாச்சிக்கிட்டு இருக்கார். கண்டிப்பாக அவர் வந்து சினிமா நேசிக்கிறனால சினிமா கண்டிப்பாக அவர் பையனையும் காப்பாற்றும்.